ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மணிகண்டன், ஃபவுண்டர் அண்ட் சிஓ பிடெக்ஸ். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர் அண்ட் ஃபாலோவர்ஸ் ப்ளஸ் நம்மளுடைய கிளைண்ட்ஸ் ப்ளஸ் ஃபோரெக்ஸ் ட்ரேடை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அல்ல கற்றுக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ட்ரேடர்ஸ் ப்ளஸ் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் லெவலில் ட்ரேட் பண்ணிட்டு ட்ரேடர்ஸ். ஸோ இவங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ட்ரேடிங், வாட் இஸ் ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் அப்படிங்கிறதுல இருந்து எப்படி ஒரு புரோக்கரை சூஸ் பண்றது, எப்படி மார்க்கெட்ல ட்ரேட் பண்றது, ஃபோரெக்ஸ் ட்ரேடிங்னா என்ன, ட்ரேடிங் டெக்னாலஜிஸ்னா என்ன, பிளஸ் பாத்தீங்கன்னா கரன்சிஸ்னா என்ன, ட்ரேடிங் டூல்ஸ் எப்படி ஆப்ரேட் பண்றது, எப்படி ட்ரேட் பண்றது, எப்படி மார்க்கெட் ப்ரெடிக்ட் பண்றது, எப்படி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்றது, இப்படிங்கிற மாதிரியான ஃப்ரம் த பேசிக்ல இருந்து ஃபோரெக்ஸ் ட்ரேடிங்கை பத்தியான நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டெமோ ட்ரேடிங்ல இருந்து ரியல் ட்ரேடு போற அளவுக்கு பாத்தீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரீயா கைட் பண்றது போல ஒரு 10 மாடியூல்ஸா பிரிச்சு பிளஸ் ஒவ்வொரு மாடியூல்ஸுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 5 எபிசோட்ஸ் வீதம் டோட்டலா ஒரு 50 வீடியோஸ். ஒரு பர் டே 1 டே இன்டர்வல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி டே பை டே உங்களுக்கு அப்டேட் ஆகும். இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ட்ரேடர்ஸ் ஃபர்ஸ்ட் எபிசோட்ஸ்ல இருந்து நீங்க ரெகுலரா அதை ஃபாலோ பண்ணுனீங்க அப்படின்னா டெஃபினட்டா உங்களுக்கு ட்ரேடிங்னா என்ன, மார்க்கெட்ல என்ன நடக்குது, மார்க்கெட்ல எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, மார்க்கெட்ல பாத்தீங்கன்னாக்க எப்படி பாத்தீங்கன்னா ஒரு ஃபேக் புரோக்கர்ஸ் ரியல் புரோக்கர்ஸ் ஐடென்டிஃபை பண்றது, மார்க்கெட்ல எப்படி ட்ரேட் பண்றது, ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் எப்படி யூஸ் பண்றது, எப்படி நீங்க ட்ரேட் பிளேஸ் பண்றது, பிளஸ் பாத்தீங்கன்னா எப்படி நீங்க ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கால்குலேட் பண்றது, எப்படி மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்றது அப்படிங்கிற மாதிரியான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு கவர் ஆக போகுது. நான் உங்களுக்கு நான் முன்னாடி சொன்னது போல இருக்கக்கூடிய 10 மாடியூல்ஸ்லயும் உங்களுக்கு இருக்கக்கூடிய டோட்டல் 50 எபிசோட்ஸும் என்னென்ன டாபிக்ல உங்களுக்கு கவர் ஆக போகுது அப்படிங்கறத பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் இந்த வீடியோல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நெக்ஸ்ட் வீடியோல இருந்து ஃபர்ஸ்ட் எபிசோட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ ஃபர்ஸ்ட் எபிசோட்ஸ் பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆகும். இந்த எபிசோட் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா 1 டே அல்லது 2 டேஸ் கேப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்லோட் பண்ண போறோம். அந்த 1 ஆர் 2 டேஸ் பாத்தீங்கன்னா மேக் பண்றதுக்கான டியூரேஷன்ஸ். இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடியவங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. மேபி உங்களுக்கு இதுல ஏதாவது ஒப்பீனியன் இருக்கு, சஜஷன்ஸ் இருக்கு அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட்ஸ்ல அப்டேட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, இப்ப இந்த டோட்டலா இந்த 50 எபிசோட்ஸுக்கும் இருக்கக்கூடிய டைட்டில் என்ன அப்படின்னா ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் எஜுகேஷன் சீரியஸ் ஃபார் பிகினர்ஸ். சரிங்களா? நான் முன்னாடி சொன்னது போல பிகினர், நான் அப்பதான் ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறேன் அல்லது ஒரு பிகினிங் லெவலில் நான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இன்னும் எக்ஸ்ட்ரா நான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பத்தி நான் ஸ்டடி பண்ணணும் அப்படிங்கக்கூடியவங்க சரி. எல்லாருமே நீங்க பார்த்தீங்கன்னா இதை ஃபாலோ பண்ணலாம். கண்டிப்பா ஒவ்வொரு டாபிக்கை பத்தியும் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரிஞ்ச டீடைல்டான எக்ஸ்பிளனேஷனா தான் இருக்கும். ஒரு ஃப்ரீ வீடியோஸ் அப்படிங்கிறதுக்காக ஒரு பேசிக்கா மட்டும் ஏதோ சும்மா பேசிக்கா டச் பண்ணிட்டு போறதெல்லாம் எதுவுமே இருக்காது. கண்டிப்பா உங்களுக்கு கிளியரான எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்த்தோம் ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் பார்த்தோம் ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் அப்படின்னா என்ன அப்படின்னா ஜஸ்ட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது தான் ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு பிசிக்கலா மார்க்கெட்டில் கண்ட்ரி டு கண்ட்ரி நம்ம பார்த்தீங்கன்னா டிராவல் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஒரு கரன்சிலேருந்து இன்னொரு கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம். அல்லது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் பீப்புள்ஸ், கார்பரேட் பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட வரக்கூடிய ஃபாரின் கரன்சிஸை கொண்டு போய் பேங்க்ல எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. சரிங்களா? இதே போல நாம இந்த மார்க்கெட்ல எப்படி யூட்டிலைஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் இந்த டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த எல்லா வீடியோஸ்லயும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷனா இருக்கும். நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிராவல் பண்ண போறதில்ல, ஜஸ்ட் பாத்தீங்கன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ண போறதில்ல. பட் நாம ஒரு நாட்டுடைய கரன்சிக்கும் இன்னொரு நாட்டுடைய கரன்சிக்கும் இருக்கக்கூடிய எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, அந்த எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ அப்படிங்கிறது டே பை டே இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலாம், எது வேணாலும் நடந்துட்டு இருக்கலாம். அது இன்க்ரீஸ் ஆக போகுதா டிக்ரீஸ் ஆக போகுதா அப்படிங்கிறத நீங்க மார்க்கெட்ல ப்ரெடிக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னா பை பண்ணுவீங்க, டிக்ரீஸ் ஆக போகுதுன்னா செல் பண்ணுவீங்க. இது எல்லாத்தையும் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணலாம், எப்படி அனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நீங்க அடுத்தடுத்த வீடியோல நீங்க தெளிவா நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டடி பண்ணுவீங்க. சரிங்களா? ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் அப்படிங்கிறது பேசிக்கான இன்ஃபர்மேஷன் இதுதான். நெக்ஸ்ட் நான் முன்னாடி சொன்னது போல பாத்தீங்கன்னா 10 மாடியூல்ஸ்ல ஃபர்ஸ்ட் மாடியூல் பாத்தீங்கன்னா ஃபோரெக்ஸ் ட்ரேடிங்னா என்னங்கிற ஒரு இன்ட்ரோடக்ஷன் செக்ஷன்ஸா இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபோரெக்ஸ் ட்ரேடிங்கை பத்தியான பேசிக்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டூல்ஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ். ஜென்ரலா பாத்தீங்கன்னா ட்ரேடிங் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய டூல்ஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது MT4, MT5 இருக்கு. ஜென்ரலா பாத்தீங்கன்னா இப்ப
சி ட்ரேடர் அப்படிங்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று போயிட்டு இருக்கு. பட் ஒரு சில புரோக்கர்ஸ் அவங்களுடைய ஓன் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம காமனா யூஸ் பண்ணக்கூடிய மேஜரா யூஸ் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்ம்ஸை பத்தி வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்ல பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டலோடைய மார்க்கெட் அனாலிசிஸ் எப்படி பண்றது. ஃபண்டமெண்டல் அப்படிங்கிறது ரொம்ப மஸ்ட். நிறைய ட்ரேடர்ஸ் ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன் மட்டும் தெரிஞ்சுட்டு ட்ரேட் பண்றீங்க. கம்பல்சரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் இன்ஃபர்மேஷனையும் தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணா மட்டும்தான் மார்க்கெட்ல வின் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அடுத்ததா ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ். சரிங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் பேசிஸ்ல இருக்கக்கூடிய ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும். அடுத்ததா மார்க்கெட்ல எப்படி நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எப்படி கால்குலேட் பண்றது, பிளஸ் வந்து எமோஷன்ஸ் இல்லாம எப்படி ட்ரேட் பண்றது அப்படிங்கிறது இருக்கும். அடுத்தது நம்ம ஒரு ட்ரேட் பண்ண போறோம் அல்ல ஒரு பிசினஸ் பண்ண போறோம் அப்படின்னா டெஃபினட்டா நமக்கு ப்ரீவியஸா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ரக்சர் அல்ல பிளான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கால்குலேட் பண்ணிட்டு உள்ள போனோம் அப்படின்னா அந்த பிசினஸ்ல நாம வந்து பாத்தீங்கன்னாக்க சக்சஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நீங்க ஏர்லியரா கால்குலேட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னாக்க ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ், ஸோ அது வந்து ஒரு சிமுலேஷன் கேட்டகரியில வரும். சிமுலேட் பண்ணிட்டு நீங்க போகும் பொழுது அந்த மாதிரியான ப்ராக்டிகல் டிஃபிகல்ட்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நீங்க வந்து யோசிச்சு வச்சிருப்பீங்க. ஸோ அதுக்கான சொல்யூஷன்ஸ் ஆல்ரெடி உங்கள்ட்ட இருக்கும். வித்தவுட் பிளான்ல போகும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த இடத்துல என்ன பண்ண அப்படின்னு தெரியாம வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் ஆகும். சரிங்களா? ஸோ அதனால டெஃபினட்டா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரேட் பண்றதுக்கான ஒரு பிளான் இருக்கணும். அது எப்படி நம்ம வந்து மேக் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிகினர்ஸ்ல இருக்கக்கூடிய கொஞ்சம் அட்வான்ஸ்டு வந்து கான்செப்ட்ஸ் நம்ம வந்து பார்ப்போம் 8வது மாடியூல். 9வது மாடியூல்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் வந்து பாத்தீங்கன்னா இன்டராக்டிவ் கண்டென்ட் ஆக்சுவலா. ஸோ இப்போ ஜென்ரலா நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு ஒரு ட்ரேடர்ஸ் நீங்க ட்ரேட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சரோ உங்களுக்கு இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் நீங்க ரைஸ் பண்ணுவீங்க. பிளஸ் நீங்க ட்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடியது வந்து பேஸ் பண்ணி உங்களுக்கு அதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னு நீங்க வந்து அப்டேட் பண்றீங்க அப்படின்னா ஸோ அந்த எல்லா விஷயங்களையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணுவோம். ஸோ மார்க்கெட் ரியல் மார்க்கெட்ல உங்களுக்கு வந்து பார்த்தா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஸோ ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா நீங்க எப்படி அடுத்த லெவல் அட்வான்ஸ்டு ட்ரேடர்ஸுக்கு நீங்க போகணும் அப்படின்னா என்னென்ன விதமான விஷயங்கள் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி பண்ணியிருக்கணும் அல்ல எது தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 3rd மாடியூல்ல நம்ம வந்து கவர் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ நான் முன்னாடி சொன்னது போல ஃபர்ஸ்ட் மாடியூல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபோரெக்ஸ் ட்ரேடிங்னா என்ன, பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரன்சிஸ்ல இருந்து தான் மேஜர் மைனர் எக்ஸாட்டிக்லாம் நம்ம சொல்லுவோம். ஸோ இது மேபி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தெரிஞ்சவங்க ஒரு சிலர் இருக்கலாம். பட் ஒரு பிகினர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் மைனஸ் எக்ஸாட்டிக்ஸ்னா என்ன, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃபோரெக்ஸ் மார்க்கெட்டோடைய வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஒர்க் ஆகுது, எந்தெந்த டைம்ல ஒர்க் ஆகுது, அதோடைய கான்செப்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். மார்க்கெட் ட்ரேடிங் செஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன செஷன்ஸ், ஸோ ஜென்ரலா வந்து பார்த்தீங்கன்னா யூரோப் சொல்லுவோம், பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏஷியன் செஷன் சொல்லுவோம், யூ செஷன், இந்த மாதிரி வந்து நிறைய இருக்கு. இதை பத்தியான டீப்பான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டெமோ அக்கௌண்ட்டுக்கும் ரியல் அக்கௌண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரேடிங்கை பத்தியான ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ். சரிங்களா? ஸோ ரெண்டாவது நான் வந்து ட்ரேட் பண்றதுக்கான பேசிக்ஸ் அப்படின்னீங்கன்னா இப்ப நீங்க வந்து ட்ரேடிங் டெர்மினாலஜிஸ், ஸோ இங்க பீப்புள் ஆர்டில் வரைக்கும் சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்ல இருக்கக்கூடிய எல்லா ட்ரேடிங் டெர்மினாலஜிஸ் பத்தி தெளிவா பார்ப்போம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சார்ட் எப்படி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரீட் பண்றது அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன். சரிங்களா? ஒரு சார்ட்டை பார்த்த உடனே அதுல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எப்படி நீங்க வந்து ரீட் பண்ண முடியும், ஸோ மார்க்கெட்ல என்ன நடக்குதுங்கிற இன்ஃபர்மேஷன் எப்படி நீங்க தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத கவர் ஆகும். அடுத்தது வந்து ஒரு ட்ரேட் பண்றோம் அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம் பிட் ஆஸ்க்னு சொல்லுவோம், ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இதை பத்தியான விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஸ்ப்ரெட்டுங்களை யூஸ் பண்ணி எப்படி வந்து புரோக்கர்ஸ் மேக் பண்றாங்க, புரோக்கருக்கு இதுல வந்து என்ன இன்கம் இருக்குது, அது அவங்க எதனால அதை ரன் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தெளிவான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் பைனா என்ன, செல்னா எப்படி பை பண்றது, எப்படி செல் பண்றது அப்படிங்கிற மாதிரியான லாங் ஷார்ட்னு சொல்லுவோம், பை செல்னு சொல்லுவோம், ஸோ புல்லிஷ் பேரிஷ்னு சொல்லுவோம். இதை பத்தியான தெளிவான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அடுத்தது எபிசோடு 10ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் எப்படி வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ் பண்றது, ஆர்டர் எப்படி போடுறது, எப்படி க்ளோஸ் பண்றது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்ததா நான் இப்போ முன்னாடி சொன்னது போல வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் பண்றதுக்கான ட்ரேடிங் டெர்மினல், ஸோ MT4 MT5 இதை பத்தியான டுட்டோரியல் கம்ப்ளீட்டா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஸோ முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சார்ட் நீங்க வந்து MT4 MT5 போயிட்டு ஒரு சார்ட் எப்படி செட் பண்றது, எப்படி அதுல நிறைய இருக்கு, கஸ்டமைசேஷன்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அதுங்க எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகும். அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரீசன்ட் பீரியட்ல மோஸ்ட்லி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வியூ அப்படிங்கிற ஒரு தேர்ட் பார்ட்டி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சார்ட்டிங்க்கு மார்க்கெட் அனாலிசிஸ்க்கு யூஸ் பண்றாங்க. ஸோ அதை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்றது அப்படிங்கிற மாதிரியாகும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடு பிளேஸ் பண்ணும் பொழுது மார்க்கெட் ஆர்டர்ஸ் இருக்கு, லிமிட் ஆர்டர்ஸ் இருக்கு, இந்த மாதிரியா நிறைய இருக்கு. ப்ளஸ் வந்து ஸ்டாப் லாஸ், டேக் ப்ராஃபிட், ஸ்டாப் லாஸ் ஆர்டர்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக இந்த பார்த்தீங்கன்னா ஆர்டர் டைப்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் டெர்மினல்ஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய டூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜென்ரலா வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல்ல போனீங்கன்னா கேலண்டர்ஸ் இருக்கும், லைவ் நியூஸ் இருக்கும். இது எல்லாமே எங்கெங்க பார்க்கலாம், எப்படி எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற தெளிவான இன்ஃபர்மேஷன்ஸ் இதுல கவர் ஆகும் டூல்ஸ்ல. சரிங்களா? ஸோ அடுத்ததா ஃபண்டமெண்டலா மார்க்கெட் எப்படி வந்து பார்த்தா அனலைஸ் பண்றது. ஸோ டெக்னிக்கலுக்கும் ஃபண்டமெண்டலுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க டெக்னிக்கலா வந்து பார்த்தீங்கன்னா கேண்டல் ஸ்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ரேட் பண்றது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்னா என்ன, ரெசிஸ்டன்ஸ்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அடுத்து எக்கனாமிக் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் இருக்கும். அந்த எக்கனாமிக் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் ஆகுது, எப்படி வந்து அஃபெக்ட் ஆகுது, ஏன் நம்ம அதை வந்து நான் முன்னாடியே சொன்னேன் நம்ம வந்து ஃபண்டமெண்டல் நாலேஜ் நமக்கு இருக்கணும் அப்படின்னு. அந்த எக்கனாமிக் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இம்பாக்ட் ஆக போகுது, ஏன் அதை நம்ம மஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு இருக்கும். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா கேலண்டர் டேட்டாஸ். ஸோ கேலண்டர் டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டேட்டாஸ் இருக்கும். ஸோ நம்மளோட ட்ரைனிங் எடுத்தவங்களுக்கு தெரியும் அதை பத்தி எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த ஃபண்டமெண்டலுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தியான வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்கும். சரிங்களா? அடுத்ததா ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஸோ ஜென்ரலா வந்து சிம்பிளான, ஏன்னா ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஸோ அதில் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா பாப்புலரா யூஸ் பண்ணக்கூடிய ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி தான் நான் பேசுவேன். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நார்மலா ஸ்ட்ராட்டஜினா என்ன அப்படின்னு பார்ப்போம். அடுத்து வந்து மூவிங் ஆவரேஜ் அப்படிங்கிறது ஒரு பாப்புலரா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. அடுத்து வந்து பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜினா என்ன, பிரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜினா என்ன, ஸ்விங் ட்ரேடிங்னா என்ன, டே ட்ரேடிங்னா என்ன, ஸோ ஸ்விங் ட்ரேடிங் எப்படி பண்றது, டே ட்ரேடிங் எப்படி பண்றது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் கவர் ஆகும். நெக்ஸ்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு போனீங்க அப்படின்னீங்கன்னாக்க நாம வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோன்னு சொல்லுவோம். ஸோ எப்படி நம்ம வந்து லாட் சைஸ் கால்குலேட் பண்றது, எப்படி ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ எப்படி செட் பண்றது, ஸோ எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர் ஆகும். சரிங்களா? அதே போல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேட் நீங்க சூஸ் பண்றீங்க, எப்படி ஸ்டாப் லாஸ் சூஸ் பண்றது, எப்படி டேக் ப்ராஃபிட் சூஸ் பண்றது, எந்த ரீஜியன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஆகும், டேக் ப்ராஃபிட் ஆகும் நம்ம வந்து சூஸ் பண்ணுவோம், இது எல்லாமே இருக்கும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சொன்னது போல ப்ராப்பரான வந்து பார்த்தீங்கன்னா லாட் சைஸ், நம்மளுடைய கேபிட்டல் சைஸை பொறுத்து, நம்மளுடைய ரிஸ்க் வேல்யூ பொறுத்து வந்து பாத்தீங்கன்னா என்ன லாட் சைஸ் நம்ம எப்படி சூஸ் பண்றது, அதுக்கு ஏதாவது டூல்ஸ் இருக்கா, இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல இருக்கிற டூல்ஸ் எல்லாமே இருக்கு. அது எல்லாமே உங்களுக்கு வந்து தெளிவா அதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். சரிங்களா? நெக்ஸ்ட் எமோஷன்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்றது. ஸோ எமோஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல போனா முடிஞ்ச வரைக்கும் யாராலையும் வந்து எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணலாம் முடியாது. பிகாஸ் நாம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஹியூமன்ஸ் இது. ஓகேங்களா? அப்ப நாம இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்னா எமோஷனுக்குள்ளார போகாம நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ட்ரேட் பண்றது அப்படிங்கிறத நம்ம வந்து கைட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏன் மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல மணியை லூஸ் பண்றாங்க, அப்ப அதுல இருந்து நம்ம எப்படி வந்து பாத்தீங்கன்னா ப்ரிகாஷனா இருக்கணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு இதுல வந்து கவர் ஆகும். சரிங்களா? சோ அடுத்ததா எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரேடிங் பிளான் நம்ம வந்து பில்ட் பண்றது அப்படின்னாக்க, சோ நாம அதை முன்னாடி சொன்ன போல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடிங் பிளான் எப்படி வந்து மேக் பண்ண போறோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி வந்து ஒரு கோல்ஸ் வந்து ரியாலிட்டிக்ஸ் டூல் ஆக்சுவலா. ஓகேங்களா? நீங்க இந்த மார்க்கெட்ல பாத்துருக்கலாம் நிறைய ட்ரேடர்ஸோ அல்லது வந்து ஸ்கீம்ஸ் போட்டு கொடுக்குறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான ரேஷியோஸ் சொல்லுவாங்க. ஈவன் என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்கொயரி பண்ணக்கூடிய ஒரு ட்ரேடர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு பர் டே மேக் பண்ணலாம் ப்ராஃபிட் அப்படின்னு கேட்கக்கூடிய ட்ரேடர்ஸ் இன்னைக்கு இருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதோடைய ரியாலிஸ்டிக் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து தெளிவா இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து பார்ப்போம். அடுத்தது நாம வந்து ஒரு ட்ரேட்ஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம், அது எப்படி வந்து ட்ராக் பண்ணி ஸோ அந்த ட்ரேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சரியா போட்டிருக்கோமா, சரியா தான் மார்க்கெட் நடந்திருக்கா, நாம மார்க்கெட் அனாலிசிஸ் சரியா பண்ணியிருக்குமா, அல்லது மார்க்கெட் இன்கேஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த சுச்சுவேஷன்ல நாம அனாலிசிஸ் கரெக்டா பண்ணியிருந்தாலும் ஏதோ ஒரு ஃபண்டமெண்டல் ரீசனால வந்து பாத்தீங்கன்னா நாம நினைச்ச மாதிரி ரியாக்ட் ஆகாம இருந்திருக்கலாம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதே போல நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி எப்படி வந்து பேக் டெஸ்ட் பண்றது அப்படிங்கிறதையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம செக் பண்ணுவோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்டன்சி ப்ராஃபிட் எப்படி வந்து மேக் பண்றது, இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ராஃபிட் எல்லாரும் மேக் பண்ணிடுறோம், பட் ஆனால் கான்ஸ்டன்சியா வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ண மாட்டோம். ஸோ ஒரு 1 மந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடர்ஸ் டபுள் பண்ணியிருப்பாரு, ட்ரிபிள் பண்ணியிருப்பாரு, பட் நெக்ஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் அக்கௌண்ட் விட்டுட்டு உட்காந்துருப்பாரு ஆக்சுவலா. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான பிசினஸ் பிளான் இல்லை. சரிங்களா? ஒரு ப்ராப்பரான பிசினஸா நீங்க பண்ணணும்னா என்ன பண்ணணும், ஸோ நீங்க வந்து 5% மேக் பண்ணாலும் சரி, ஒரு ஆவரேஜா வந்து பார்த்தீங்கன்னா எவரி மந்த் ஒரு 5% ரேஷியோல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க மேக் பண்ணிட்டு இருக்கிறது பேர் தான் கன்சிஸ்டன்சி ப்ராஃபிட். ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த ட்ரேடிங்ல ரொம்ப ரொம்ப மஸ்ட். ஓகேங்களா? நீங்க ஒரே நாளையில எவ்வளவு மேக் பண்றீங்க, 1 வீக்ல எவ்வளவு மேக் பண்றீங்க, 1 மந்த்ல எவ்வளவு மேக் பண்றீங்கிறது இம்பார்ட்டன்ஸ் இல்லை. சரிங்களா? ஸோ அதை பத்தியான தெளிவான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா பிகினர்ஸ் டு வந்து அட்வான்ஸ்டு கான்செப்டா இருக்கிறது வந்து லெவரேஜ் வந்து மார்ஜினோடைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் அதை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு இருக்கும்.
ஸோ முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா கரோலேஷன் பேர்ஸ். ஸோ ஜென்ரலா ட்ரேடிங் பேர்ல வந்து பாத்தீங்கன்னா கரோலேஷன், பாசிட்டிவ் கரோலேஷன், நெகட்டிவ் கரோலேஷன் இருக்குது. அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் கரோலேஷன் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஈரோ யூஎஸ்டி வந்து பாத்தீங்கன்னா பை ஆனிச்சுன்னா யூஎஸ்டி சிஹெச்எஃப் வந்து செல் ஆகும். சரிங்களா? ஸோ இது பேர் வந்து நெகட்டிவ் கரோலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி எந்தெந்த பேர் வந்து பாசிட்டிவ்ல வருது, எது எது நெகட்டிவ்ல இருக்கு, அந்த கரோலேஷன் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டீட்டெயிலா வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸோ மார்க்கெட்டோடைய ட்ரெண்ட் எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்றது, மார்க்கெட் பை ட்ரெண்ட்ல போகுதா செல் ட்ரெண்ட்ல போகுதான்னு எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ இப்போ ட்ரேடர்ஸ் வந்து ஒரு 5 மினிட்ஸ்னா 5 மினிட்ஸ் மட்டும் வச்சு ட்ரேட் பண்ணுவாரு, 15 மினிட்ஸ்னா 15 மினிட்ஸ், 4 ஹவர்னா 4 ஹவர் அப்படி இல்லை. ஆக்சுவலா ட்ரேடிங்ல வந்து பாத்தீங்கன்னா நான் தான் சொல்லுவேன், ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் பிக் பண்றதுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணுவோம். ட்ரெண்ட் ஒரு டைம் ஃப்ரேம்ல சூஸ் பண்ணிட்டு இன்னொரு டைம் ஃப்ரேம்ல போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய டெக்னிக்கல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ட்ரி வந்து ஐடென்டிஃபை பண்ணி நம்ம வந்து ட்ரேட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கும். நீங்க ஒரு 1 மினிட்ல பாப்பீங்க, இல்ல சாரி ஒரு 5 மினிட்ஸ்ல ஈவன் 15 மினிட்ஸ் கூட வச்சுங்க பாக்குறீங்க அப்படின்னா 15 மினிட்ஸ் பார்க்கும்போது அந்த வித்தின் டேக்குள்ள மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான மூவ்மெண்ட்ஸ் இருக்கும், அதுதான் உங்களுக்கு ட்ரெண்டாவே காமிக்கும். பட் ஆனா ஒரிஜினல் ட்ரெண்ட் மார்க்கெட்ல வந்து வேற ஒரு டைம் ஃப்ரேம்ல போயிட்டு இருக்கும். சரிங்களா? ஸோ அதை பத்தியான மல்டி டைம் ஃப்ரேம்ஸ் வச்சு எப்படி மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்றதுங்கிறத பார்க்கலாம். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னாக்க மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்க எல்லா சுச்சுவேஷன்ஸ்லயும் ஒரே மாதிரி இருக்காது. சரிங்களா? ஸோ மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா நார்மல் டைம்ல உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி ஒரு மாதிரி ஒர்க் ஆகும். ஃபண்டமெண்டல் ஈவெண்ட் அல்ல டேட்டாஸ் வரக்கூடிய டைம்ல ஒரு மாதிரி இருக்கும். இதே மார்க்கெட்ல குளோபல் லெவல்ல ஏதாவது எக்கனாமிக் ஒரு கிரிசஸ் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளமேட்டிக் சுச்சுவேஷன் இருக்கும்போது வேற மாதிரியான ஒரு மார்க்கெட் கண்டிஷன்ஸ்ல உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகும். இதெல்லாம் எப்படி வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்றது அப்படிங்கிறது டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ சொன்னது போல இது ஒரு இன்ட்ராக்ஷன் செஷனா இருக்கும். இந்த ஒரு 5 வீடியோஸும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா லைவ் சார்ட்ஸ் வச்சு லைவ் அக்கௌண்ட்ஸ் வச்சு வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணி எப்படி ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்றது அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு இருக்க போகுது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்க ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் பிளஸ் வந்து ஃபாலோவர்ஸ் அல்லது தான் நம்மளுடைய கிளைண்ட்ஸ் நீங்க வந்து ட்ரேட் பண்ணி ஸோ நம்மளை ஃபாலோ பண்ணி நீங்க ட்ரேட் பண்ணிருக்கீங்க அல்லது உங்களுக்கு அதுல ஏதாவது சந்தேகங்கள் வந்து இருக்குது அப்படின்னா நீங்க அது எல்லாமே எனக்கு ஃபார்வர்ட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அதோடைய ஒரு கிளாரிபிகேஷன் செஷன்ஸா உங்களுக்கு இருக்க போகுது. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன், ட்ரேடிங் மார்க்கெட்ல ஃபோரெக்ஸ் ட்ரேடிங்ல ஏகப்பட்ட ஸ்கேம்ஸ் இருக்கு, ஸ்கேம் புரோக்கர்ஸ், ஸ்கேம் பீப்புள்ஸ், ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்கேம்ஸ் இருக்கு. அந்த ஸ்கேம்ஸ் எல்லாமே என்னென்ன நடக்குது, அதுல இருந்து எப்படி நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தெளிவான ஒரு கைடன்ஸ் இருக்கும். நான் என்னுடைய அனுபவத்துல இருந்து உங்களுக்கான ஒரு கைடன்ஸ் கொடுக்க போறோம். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கியூ செக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இருக்க போகுது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ட்ரேடிங் மார்க்கெட்ல ஒரு ஸ்மால் அக்கௌண்ட் வச்சு நம்ம ட்ரேட் பண்றதுல ஏதாவது சேலஞ்சஸ் இருக்குதா, சரிங்களா, அல்லது எப்படி நம்ம வந்து ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செஷன்ஸ் இருக்கும். ஸோ ஃபைனலா இருக்கக்கூடிய மாடியூல் வந்து பாத்தீங்கன்னாக்க ஸோ அப்கமிங்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிகினர் டு அட்வான்ஸ் நம்ம போறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தெளிவான கைடன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நாம எவ்வளவு நாளா நீங்க டெமோல இருந்து ரியல் அக்கௌண்ட்டுக்குள்ள போகும் பொழுது நம்ம என்னென்ன மாதிரியான டிஃபிகல்ட் ஃபேஸ் போகணும், அல்ல நம்மளோட எமோஷன்ஸ்லயோ நம்மளுடைய ஸ்டைல்லயோ நம்மளுடைய வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல எந்த மாதிரியான சேஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம வந்து தெளிவான ஒரு கைடன்ஸ் இருக்கும். அடுத்ததா வந்து பார்க்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா அப்கமிங்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்னென்னலாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா டே பை டே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டடி பண்ணணும் அப்படிங்கிற அல்லது லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாபிக் டோட்டல் கவர் இருக்கும் அதுல. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னாக்க ஸோ இப்போ இன்கேஸ் நீங்க வந்து ஒரு ஃபுல் டைம் ட்ரேடரா மாற போறீங்க அப்படின்னா என்னென்ன பண்ணணும், அதுல என்ன நடக்கும், அதுல என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ அந்த கைடன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலா ஸோ என்கிட்ட இருக்கக்கூடிய என்னுடைய அனுபவத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுல தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஸோ இந்த இதுல டோட்டலா நீங்க இந்த ஒரு 10 மாடியூல்ஸை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணனீங்க, இல்லை நீங்க வந்து கண்டினியூ ஃபாலோ பண்ணனீங்க, டோட்டலா ஒரு 50 வீடியோஸ் வரும். ஓகேங்களா? கண்டிப்பா எல்லா வீடியோஸுமே ஒரு ஷார்ட் ஒரு இன்டர்வல் தான், ரொம்ப லென்த்தியான வீடியோஸ் எல்லாம் இருக்க போறது இல்லை. கண்டிப்பா அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்க பாத்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடிப்படையில நீங்க வந்து டெஃபினட்டா ஸ்ட்ராங் ஆயிருவீங்க. அதுக்கு மேல நீங்க வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை தெளிவா தெரிஞ்சிருச்சு அப்படின்னாவே அதுக்கு மேல நீங்க அடுத்தடுத்த ஸ்டெப் போறது வந்து ரொம்ப ஈஸியா உங்களால போயிட முடியும். சரிங்களா? சோ இதுல வேற ஏதாவது உங்களுக்கு வந்து இன்கேஸ் ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு, இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் சர்வீசஸ் தேவைப்படுது அப்படின்னு ஸோ டிஸ்பிளேல இருக்கக்கூடிய நம்பருக்கு நான் கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.